கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகளை படைத்து அந்த படைப்புகளிலே மிக உயர்ந்த படைப்பாக, மிக உன்னதமான ஒரு படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை படைத்து, இந்த மனித சமுதாயத்திலே எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் இருந்தாலும் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நம்மில் கூட எத்தனையோ விதமான பிரிவினைகள், எத்தனையோ விதமான கொள்கைகள் என்று இருந்தாலும் நம்மளை எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவத்தை நமக்கெல்லாம் கொடுத்து யாருக்குமே ஒரு அளிக்காத ஒரு பாக்கியத்தை, நமக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு அளிக்காத ஒரு பாக்கியம், நமக்கு முன் சென்ற எத்தனையோ நபிமார்களுடைய மனைவிக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், நபிமார்களுடைய குழந்தைகளுக்கு கூட கிடைக்காத இந்த ஒரு பாக்கியம் அல்லாஹ் நம்மீது முஹப்பத் வைத்ததின் காரணமாக, நம்மீது அன்பு வைத்ததின் காரணமாக நாம் எல்லாம் முஸ்லீம்களாக பிறந்து அவனை வழிபட்டு வணங்கக்கூடிய நல்லடியார்களாக நம்மை ஆக்கி அருள்வித்த எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உரையிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு துவாக்களின் தொகுப்பு. நாம் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த துவாக்களை ஒழுங்கான முறையிலே பயன்படுத்துகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு 5 வேளை பாங்கு சொல்லப்படுகின்றது. இந்த பாங்கிற்கு நாம் சரியான முறையிலே பதில் சொல்கின்றோமா? இந்த பாங்கிற்கு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது நாம் எத்தனையோ பேர் நமது நண்பர்களிடத்திலே, சகோதரர்களிடத்திலே உரையாடி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் மிக பெரியவன் என்கின்ற வார்த்தை நம்மளது காதில் விழுந்தும் கூட நாம் பொருட்படுத்தாமல் ஒரு அலட்சியமான ஒரு போக்கிலே நாம் இருந்து கொண்டு வருகின்றோம். ஆனால் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ துவாக்களை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். அதிலே இந்த பாங்கிற்கு நாம் பதில் உரைப்பதும், அந்த பாங்கு முடிந்தவுடன் பாங்கிற்குண்டான துவாவை சொல்வதும், அதே போல ஒழு செய்கின்றோம், ஒழு செய்த பிறகு சொல்லக்கூடிய துவா, பள்ளியின் உள்ளே நுழையும் பொழுது, பள்ளியை விட்டு வெளியேறும்போது சொல்லக்கூடிய துவா, கழிவறைக்குள் செல்லும் பொழுது, கழிவறையிலிருந்து வெளியேறும்போது சொல்லும் துவா, நம்மில் நாம் எத்தனை பேர் இதை அன்றாட பழக்கமாக செய்து வருகின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஒன்றுமில்லை, காலையிலே தூங்கி எழுகிறோம், எழுந்தவுடன் இந்த அல்லாஹ்வுடைய புகழை நாம் உச்சரிக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். காலை தூங்கி எழுந்தவுடன் நம்முடைய சிந்தனைகள் வியாபாரத்தின் மூலமாக, கொடுக்கல் வாங்கலாக, நம்மளுடைய குடும்ப பிரச்சனையாகத்தான் இருக்கின்றதை தவிர அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக காலை எழுந்தவுடன் அவனுக்கு சொல்லக்கூடிய அந்த துவாவை நாம் ஒவ்வொருவரும் சொல்கின்றோமா என்பதை நினைவுறுந்து பார்க்க வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்காக சொல்லக்கூடிய துவா, கேட்கக்கூடிய ஒரு துவா, என்னுடைய சகோதரனுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே என்னுடைய சகோதரன் இவ்வளவு கஷ்டப்படுகின்றான், இவ்வளவு துன்பப்படுகின்றான், யா அல்லாஹ் அவனுடைய நோயை நீ ஷிஃபாவாக்கு, அவனுடைய வறுமை நீ போக்கிடு என்று நான் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் வானவர்களை அழைத்து சொல்கின்றானாம், வானவர்களே, இந்த அடியான் தன்னுடைய சகோதரனுக்காக கேட்கக்கூடிய துவாவிற்காக நீங்கள் எல்லாம் ஆமீன் சொல்லுங்கள் என்று. நாம் நம்முடைய சகோதரனுக்காக கேட்கக்கூடிய துவாவிற்கு அல்லாஹ் வானவர்களை அழைத்து இந்த அடியான் தன்னுடைய சகோதரனுக்காக கேட்கக்கூடிய துவாவிற்கு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று. இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே வைக்கக்கூடிய துவாவை நாம் அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உபயோகிக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமான முறையிலே இந்த ரமலான் மாதத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறி, இந்த அரிய வாய்ப்பைக்கு அல்லாஹ்விடத்திலே நன்றி கூறி இந்த விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.